Yes, good evening, my dear students. இன்னைக்கு நம்ம டேலியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிரான்சாக்ஷன் என்ட்ரி பார்க்க போறோம். அதுல முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கிரியேட் a நியூ கம்பெனி வித் டி பாலாஜி என்டர்பிரைசஸ். டி பாலாஜி என்டர்பிரைசஸ்னு ஒரு கம்பெனி 1/4/2021 கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல டேலியில வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டி பாலாஜி இங்க போயிட்டு நான் வந்து இதை மாத்திக்கிறேன். செலக்ட் ஃப்ரம் டிரைவ் இ டிரைவ்ல போயிட்டு பாட்டை மாத்திக்கிறேன். கம்பெனி பேரு டி பாலாஜி என்டர்பிரைசஸ் ஹைஃபன் ஃபினான்சியல் இயர் 2024-25. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபினான்சியல் இயரை ரிமூவ் பண்ணிடுங்க. அட்ரஸ் போட்டுக்கோ 10/2 பிருந்தாவனம் செகண்ட் ஸ்ட்ரீட், பிருந்தாவனம் செகண்ட் ஸ்ட்ரீட், சேட்பட், சென்னை 6,31,000. ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. பின்கோடு இன்னொரு முறை போட்டுங்க. டெலிபோன் நம்பர் 28361563 8825470442. மெயில் ஐடி ராஜா ஸ்ரீனிவாசன் 1972 @gmail.com @gmail.com போட்டு இங்க ஃபினான்சியல் இயர் 1/4/24 to 1/4/24 அப்படின்னு போட்டு என்டர் கொடுத்து சேவ் பண்ணுங்க. ஸோ முதல் ஸ்டெப்பு கம்பெனி கிரியேஷன் பண்ணணும். ரெண்டாவது ஸ்டெப்பு இந்த மாதிரி வந்ததும் இங்க பில் வைஸ் எஸ் கொடுத்துக்கோ. இன்டகிரேட் வித் இன்வென்ட்ரி நோ கொடுத்துக்கோ. ஜிஎஸ்டி இந்த சமுக்கு வேண்டாம், நோ கொடுத்துக்க. இப்ப நாம ஒன்னொன்னையும் படிச்சு பார்ப்போம். கிரியேட் த லெட்ஜர் வித் த ஃபாலோயிங் பேலன்சஸ் அப்பியர்ட் இன் த கம்பெனி டி பாலாஜி என்டர்பிரைசஸ் ஆஸ் ஆன் 1st April 2021. இப்போ ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னா கம்பெனில ஓப்பனிங் பேலன்ஸ் நம்ம கிரியேட் பண்ண போறோம். அப்ப அந்த ஓப்பனிங் பேலன்ஸ் கிரியேட் பண்றோம் அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் பேலன்ஸ் கிரியேட் பண்ணணும்னா நீங்க செய்ய வேண்டியது டிஃபால்ட் லெட்ஜர். டேலில டிஃபால்ட் லெட்ஜர் என்ன இருக்குன்னு பாருங்க. அந்த டிஃபால்ட் லெட்ஜரை ஃபர்ஸ்ட் நீங்க எனேபிள் பண்ணுங்க. ஓகேவா? டிஃபால்ட் லெட்ஜரை நீங்க எனேபிள் பண்ணுங்க. இப்ப டேலில டிஃபால்ட் லெட்ஜர் அப்படின்னு என்ன இருக்கு? டேலில டிஃபால்ட் லெட்ஜர் அப்படின்னு சொல்லிட்டு கேஷ் லெட்ஜர் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேஷ் லெட்ஜர் இருக்கு. அதுக்கப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் லெட்ஜர் இருக்கு. டேலில நீங்க என்ன பண்ணணும், இங்க டிஃபால்ட் லெட்ஜர் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கேஷ், கேஷ் அட் பேங்க், ஸ்டாக் இந்த மாதிரி கொடுத்துருக்கு. ஆனா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் கொடுத்துருக்காடா இல்ல. முதல்ல இந்த டிஃபால்ட் லெட்ஜர் கேஷ் இருக்குல்ல அதை முதல்ல ஆல்டர் பண்ணுங்க. எப்படி பண்ணணும்? கேட்வே ஆஃப் டேலி ஆல்டர் லெட்ஜர் கேஷ் அதை போயிட்டு முதல்ல நீங்க ஆல்டர் பண்ணுங்க. எவ்வளவு ஆல்டர் பண்ணா 8,000 அப்படின்னு போடுங்க. என்டர் சேவ். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் இல்ல. அடுத்தது பேங்க் லெட்ஜர். கேஷ் அட் பேங்க் 7,000 அப்படின்னு இருக்கு. நீங்க கேஷ் அட் பேங்க்னு போடாதீங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு பேங்க் பேரை சேர்த்துங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க் அப்படின்னு கொடுக்குறேன். பிஎன்பி அக்கௌண்ட் பஞ்சாப் நேஷனல் பேங்க் அண்டர் பேங்க் அக்கௌண்ட். இத சொல்ற இந்த அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடெல்லாம் நோட் பண்ணீங்க. ஒவ்வொரு முறையும் பேச வேண்டாம். 2510000 400157830. ஐஎஃப்எஸ்சி கோடு PUNB 0254300. அடுத்தது வந்து பிரான்ச் வந்து பாத்தீங்கன்னா எக்மோர் அப்படின்னு போட்டுட்டு செட் ஆல்டர் கான்ஃபிகரேஷன் எஸ் கொடுங்க. அடுத்தது செட் ஆல்டர் ரேஞ்ச் வந்து எஸ் கொடுத்து நீங்க வந்து செக் நம்பர் ஃபார் எக்ஸாம்பிள் 000101 அப்படின்னு போட்டு இங்க வந்து நம்பர் ஆஃப் செக்ல போய் 100 அப்படின்னு போட்டீங்கன்னா எது வரைக்கும்ங்கிறது முடிவு அதுவே போட்டுக்கும். ஸோ போட்டு நீங்க புக் நம்பர் 1 அப்படின்னு போட்டு என்டர் கொடுத்து எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு பாருங்க. 7,000. ஸோ என்டர் கொடுத்து சேவ் பண்ணு. மற்ற லெட்ஜர் எல்லாமே நீங்க என்ன பண்ணலாம், ஸ்டாக்கிங் ஹேண்ட் இருக்கு அதையும் சிங்கிள் லெட்ஜர்ல போடுங்க. ஸ்டாக்கிங் ஹேண்ட் இருக்கு, அண்டர் வந்து ஸ்டாக்கிங் ஹேண்ட், அதை வந்து சிங்கிள்ல போடுங்க. பாக்கி எல்லாம் டபுள்ல போடலாம். 30,000. பாக்கி எல்லா லெட்ஜரையும் மல்டிபிள் லெட்ஜர்ல கிரியேட் பண்ணுங்க. கேட்வே ஆஃப் டேலி சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் லெட்ஜர் ஆல்ட் ஹெச் மல்டி கிரியேட் ஆல் ஐட்டம். இன்னொரு முறை சொல்றேன்,
மல்டிபிள் ஒரே டைம்ல நிறைய லெட்ஜர் கிரியேட் பண்ணணும்னா கேட்வே ஆஃப் டாலி சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் லெட்ஜர் ஆல்ட் ஹெச் மல்டி கிரியேட் அண்டர் ஆல் ஐட்டம். இங்க வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் டெட்டார்ஸ் 36,000. டெட்டார்ஸ் 36,000னா அதுக்கு பிரேக்கப் இங்க இருக்கு. ராம் 10,000 தரணும். இவன் ஒரு 10 12 10 12 22 இவன் ஒரு 14 தினேஷ் 22 4 26 10 36 அந்த 36 பிரேக்கப் தான் பிராக்கெட்ல கொடுத்துருக்காங்க. சோ நீங்க வந்து டெட்டார் 36,000 போட்டு இதையும் என்ட்ரி பண்ண முடியாது, பிரேக்கப் தான் என்ட்ரி பண்ணணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா ராம் அப்படின்னு போட்டு அண்டர் சன்ட்ரி டெட்டார். ராம் வந்து எவ்வளவு 10,000. இங்க பில் வைஸ் ஒண்ணு கொடுக்கல, நம்ம எனேபிள் பண்ணிருக்கோம். சும்மா வச்சுக்கோ டேட் ஒண்ணு போட்டுக்க 101 அப்படின்ட்டு. அப்ப எகைன்ஸ்ட் போடும்போது உனக்கு இருக்கும். அடுத்தது சோகன் அப்படின்னு போட்டு 12,000. சோகன் அண்டர் சன்ட்ரி டெட்டார் 12,000. இந்த மாதிரி போடும்போது பில் வைஸ்ல நீங்களா ஒரு பில் நம்பர் போட்டுக்க. அப்ப எகைன்ஸ்ட் போடும்போது உங்களுக்கு கரெக்டா இருக்கும். அடுத்தது தினேஷ் 14,000. தினேஷ் அண்டர் சன்ட்ரி டெட்டார் 14,000. அதே மாதிரி பில் நம்பர் 458 ஏதோ ஒண்ணு போடுது. அடுத்தது பாத்தீங்கன்னா பர்னிச்சர் 5,000, பில்டிங் 25,000. பர்னிச்சர் அண்டர் பிக்சட் அசெட் 5,000, பில்டிங் அண்டர் பிக்சட் அசெட் 25,000. அடுத்தது பாத்தீங்கன்னா கிரெடிட்டார் எக்ஸ் எக்ஸ் அண்டர் சன்ட்ரி கிரெடிட்டார் எவ்வளவுனா 5,000. அது கிரெடிட் பேலன்ஸ். சோ 25 அப்படின்னு போட்டுக்கோ நம்பர். அடுத்தது ஒய் அண்டர் சன்ட்ரி கிரெடிட்டார். 2 கிரெடிட்டார் இருக்காங்க, ஒரு எக்ஸ் இன்னொருத்த ஒய். ஒய்க்கு வந்து 6,000 தரணும். அவ்வளவுதான். என்டர் கொடுத்து இதுக்கு ஒரு பில் நம்பர் போட்டு என்டர் கொடுத்து சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ணிட்டு என்ன பண்ணணும், பேலன்ஸ் ஷீட் வந்துடணும். கேட்வே ஆஃப் டாலில போயிட்டு பேலன்ஸ் ஷீட் பார்க்கணும். இங்க 1 lakh டிஃபரன்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்கு. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா உனக்கு 1,11,000 சொத்து இருக்கு. இங்க டிஃபரன்ஸ் வந்து 1 lakh இருக்கு. அப்ப எதனால டிஃபரன்ஸ்? இந்த கேபிட்டல் இல்ல, இங்க இந்த கேபிட்டல் கொண்டு வாங்க. இங்க வந்து கேட்வே ஆஃப் டாலில போயிட்டு கிரியேட் லெட்ஜர்ல போயிட்டு அந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட் இந்த சம்ல அது வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டல். எக்ஸாம்ல டிஃபரன்ஸ் இருந்தா கேபிட்டல்னு கொண்டு வந்துறாங்க. இந்த சம்ல இருக்கு. இப்ப போய் பாருங்க பேலன்ஸ் ஷீட் டாலி ஆகுதா? டாலி ஆயிடுச்சு அப்படின்னா முதல் ஸ்டெப் ஓவர். இப்ப ஒவ்வொரு ஸ்டெப்பா பாருங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா 2 3 5ன்னு இருக்கும். இதெல்லாம் உங்களால போட முடியாது இந்த டேட்டை. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, எல்லாத்தையும் வந்து ஏப்ரல் மாசம் மொத்தம் எத்தனை என்ட்ரி இருக்கு பாருங்க. இந்த 1 2 3 4 5 இந்த முதல் பேஜ்ல இருக்கிறதெல்லாம் 1 நாள்ல போட்டுடலாம். 2வது பேஜ்ல இருக்கிறதெல்லாம் 2 நாள்ல போடலாம். ரைட்டா? 12ஆம் தேதி வரைக்கும் இருக்கிற என்ட்ரி எல்லாம் 1ஆம் தேதி போடு. ஏப்ரல் 1லயே போட்டுரு. 14ஆம் தேதி இருக்கிற என்ட்ரி எல்லாம் 2ஆம் தேதி போடு. 16 அல்லது அதுக்கு அப்புறம் இருக்கிற என்ட்ரி எல்லாம் 2ஆம் தேதி போட்டுரும். முதல் என்ட்ரி பாருங்க. Each and every type of transaction, first you have to identify the transaction. Each and every type of transaction first என்ன பண்ணணும், you have to identify the transaction. அதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்லிருக்கேன். என்ன சொல்லிருக்கேன்? வார்ம் அப். ஓகேவா? டாலில என்ன பண்ணணும், நீங்க எப்படி காலம்பரை எந்திரிச்ச உடனே எக்ஸசைஸ் பண்றீங்க, யோகா பண்றீங்க, அந்த வார்ம் அப் பண்ணிக்கிறீங்க இல்லையா, உடம்ப பயிற்சி கொண்டு வரீங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்க டாலில ஒர்க் பண்றதுக்கு முன்னாடி வார்ம் அப் பண்ண ஆரம்பிச்சுங்க. எப்படி வார்ம் அப் பண்ணணும்? கேட்வே ஆஃப் டாலி அக்கவுண்டிங் வவுச்சர் வி, பர்ச்சேஸ்க்கு ஷார்ட்கட் F9, சேல்ஸ்க்கு ஷார்ட்கட் F8, ரெசிப்ட் ஷார்ட்கட் F6, பேமெண்ட் ஷார்ட்கட் F5, கான்ட்ரா ஷார்ட்கட் F4, சேல்ஸ் ரிட்டர்ன் கிரெடிட் நோட் ஆல்ட் F6, டெபிட் நோட் ஆல்ட் F5. ஸோ இந்த மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. டேட் F2, பீரியட் ஆல்ட் F2. இது வந்து டபுள் என்ட்ரி மோட்ல இருக்கு. சிங்கிள் என்ட்ரி மோட் அக்கவுண்டிங் இன்வாய்ஸ் மோட், கண்ட்ரோல் H ஐட்டம் இன்வாய்ஸ், அந்த மாதிரி மாத்திக்கணும். பர்ச்சேஸ் இருக்குன்னு வச்சுக்கோ F9 பர்ச்சேஸ், இது கண்ட்ரோல் H
ஐட்டம் இன்வாய்ஸ், கண்ட்ரோல் ஹெச், அக்கௌண்டிங் இன்வாய்ஸ். ஸோ ரெண்டுக்கும் என்ன டிஃபரெண்ட் பார்க்கணும். வவுச்சர் ஆஸ் வவுச்சர், வவுச்சரா போட்டா எப்படி இருக்கு, ஐட்டம் இன்வாய்ஸா போட்டா எப்படி இருக்கு, அக்கௌண்டிங் இன்வாய்ஸா போட்டா என்ன இருக்கு, ஆல்ட் கே போட்டா என்ன, ஆல்ட் ஒய் போட்டா என்ன வருது, ஆல்ட் இசட் போட்டா என்ன வருது, ஆல்ட் ஜி போட்டா என்ன வருது. ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும், ஒரு 5 நிமிஷம் டெய்லி வந்ததும் டேலி எடுத்த உடனே இந்த மாதிரி 5 நிமிஷம் வார்ம் அப் பண்ணுங்க. வார்ம் அப் பண்ணுங்க. ஒரு ரிப்போர்ட் பார்க்கணும், ஒரு லெட்ஜர் பார்க்கணும், டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் புக் லெட்ஜர் பாலாஜி கேபிட்டல். ஸோ இந்த மாதிரி ஒரு லெட்ஜரை எப்படி பார்க்கறது, ஒரு ரிஜிஸ்டர் எப்படி பார்க்கறது, சேல்ஸ் ரிஜிஸ்டர் பார்க்கணும், டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் புக் ரிஜிஸ்டர்ல சேல்ஸ் ரிஜிஸ்டர். ஸோ இந்த மாதிரி நீங்க பார்க்கணும். ரைட், இப்ப நம்ம சமுக்குள்ள போலாம். சம்ல என்ன சொல்லி பார்ப்போம். On 2421 ஒன்னு நாள் bought goods of the list price of ₹6,000 from Kanna Brothers less 15% trade discount. இது வரைக்கும் ஒரு என்ட்ரி, இது ஒரு என்ட்ரி. அதாவது கண்ணா பிரதர்ஸ்ல இருந்து 6,000 ரூபாய் ஒர்த் உள்ள குட்ஸ நாம பர்ச்சேஸ் பண்றோம், அது ஒரு என்ட்ரி. பர்ச்சேஸ் பண்ணினா நாம பேமெண்ட் பண்ணணும். பர்ச்சேஸ் பண்ணினா நம்ம என்ன பண்ணணும், பேமெண்ட் பண்ணணும். அந்த மாதிரி பேமெண்ட் பண்றோம் அப்படின்னா, பேமெண்ட் பண்றோமா இல்ல கிரெடிட்டா அப்படின்னு பாரு. பேமெண்ட் பண்ணினா தனியா இன்னொரு என்ட்ரி வரும், இல்ல கிரெடிட் அப்படின்னா இப்போதைக்கு என்ட்ரி வராது. இதுல பாருங்க, bought goods of the list price of ₹6,000 from Kanna Brothers less 15% trade discount purchase and 2% cash discount and paid 40% price at the same time. பேமெண்ட்டும் இருக்கு, ரெண்டு என்ட்ரி இருக்கு. இதுல எப்படி போடுறது? ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப வந்து நீங்க சரவணா ஸ்டோருக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்க போற, ட்ரெஸ் 1,000 ரூபாய் போட்டிருக்கு, 20% டிஸ்கவுண்ட் போட்டிருக்கான். நீங்க என்ன பண்ணுவீங்க, கல்லால போய் முதல்ல 1,000 ரூபாய் கொடுத்து பில்ல வாங்கிட்டு துணியை வாங்கிட்டு திரும்ப வந்து கல்லால பில்ல கொடுத்துட்டு 200 ரூபாய் கேட்பீங்களா, இல்ல கொடுக்கும் போது 800 ரூபாய் தான் கொடுப்பீங்களா? கொடுக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், 800 ரூபாய் தான் கொடுப்போம். அதே மாதிரிதான் ட்ரேடு டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது நீங்க அட்டன் பண்ண வேண்டாம். ட்ரேடு டிஸ்கவுண்ட யூ ஷுட் நாட் அக்கவுண்ட், நீங்க அக்கவுண்ட் பண்ணக்கூடாது. இதை எக்ஸல்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. எக்ஸல்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப கண்ணா பிரதர்ஸ் பர்ச்சேஸ் பண்றான், bought goods of the list from Kanna Brothers. ஓகேவா? பர்ச்சேஸ் எவ்வளவு, பர்ச்சேஸ் பண்றது நாம எவ்வளவுக்கு பண்றோம், 6,000. அதுல கொடுக்க வேண்டாங்கிற அமௌண்ட் எவ்வளவு, டிஸ்கவுண்ட் 15% கொடுக்க வேண்டாம். எவ்வளவு, 9,000 கொடுக்க வேண்டாம். எவ்வளவு, 5,100. முதல்ல நீங்க இதை என்ட்ரி பண்ணிக்கணும். ஓகேவா? என்ன பண்ணணும், முதல்ல இதை நீங்க என்ட்ரி பண்ணிக்கணும். அக்கௌண்டிங் வவுச்சர் தி பர்ச்சேஸ், கண்ட்ரோல் ஹெச் போயிட்டு அக்கௌண்டிங் இன்வாய்ஸ், டேட் அப்படியே இருக்கட்டும். யார்கிட்ட இருந்து வாங்குறோம், ஆல்ட் சி போயிட்டு பார்ட்டி பேர் கண்ணா பிரதர்ஸ். கண்ணா பிரதர்ஸ் யாரு, அண்டர் சண்டே கிரெடிட்டார், 30 நாள் கிரெடிட். ஆல்ட் சி போட்டு கீழே பர்ச்சேஸ், பர்ச்சேஸ் அண்டர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட். இன்வென்டரி வேல்யூஸ் ஆர் அஃபெக்டட், நோ கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல எவ்வளவுக்கு பர்ச்சேஸ் பண்றோம், 5,100 ரூபாய்க்கு. நியூ ரெஃபரன்ஸ் அப்படின்னு போட்டு சேவ் பண்ணிக்கோ. இப்ப நீங்க கண்ணா பிரதர்ஸ் லெட்ஜரை போய் பாருங்க, 5,100 ரூபாய் தரணும். டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் லெட்ஜர் கண்ணா பிரதர்ஸ் எவ்வளவு தர வேண்டியிருக்கு, 5,100 ரூபாய் கிரெடிட் பேலன்ஸ். எவ்வளவு தர வேண்டியிருக்கு, 5,100 ரூபாய் கிரெடிட் பேலன்ஸ். இப்ப அடுத்தது என்ன சொல்றான்,
அந்த 5100 2% கேஷ் டிஸ்கவுண்ட் அண்ட் பெய்டு 40% பிரைஸ் அட் த சேம் டைம். அப்ப கொடுக்காம விட்டது எவ்வளவு, கொடுத்தது எவ்வளவு? மொத்தம் கொடுக்க வேண்டியது 5100. அதுல அமௌண்ட் பெய்டு, அமௌண்ட் நாட் பெய்டு. அமௌண்ட் பெய்டு 40%, நாட் பெய்டு 60%. இந்த 5100 பெய்டு 40%, நாட் பெய்டு 60%. பெய்டு எவ்வளவு? 5100 40%. அப்ப நாட் பெய்டு எவ்வளவு? இந்த 5100 மைனஸ் 2040. ஓகேவா? 2040. ஒரே ஒரு நிமிஷம். இந்த 2040 என்ன சொல்றான்? 2% கேஷ் டிஸ்கவுண்ட். என்ன சொல்றாங்க? 40% ஆஃப் த அமௌண்ட் பெய்டு, அதுல கேஷ் டிஸ்கவுண்ட் 2% போக பேலன்ஸ் தான் தரும். இந்த அமௌண்ட் தரல, கொடுத்த அமௌண்ட் 2040. இதுல பாத்தீங்கன்னா அமௌண்ட் டு பி கிரெடிட் எவ்வளவுன்னா 2040. அதுல டிஸ்கவுண்ட் எவ்வளவு? டிஸ்கவுண்ட் 2%. டிஸ்கவுண்ட் 2%. பெய்டு 98%. மொத்தம் பெய்டு அதாவது அமௌண்ட் டு பி கிரெடிட் 40% கொடுத்த மாதிரி போறோம். அதுல 2% டிஸ்கவுண்ட், 98% தான் பெய்டு. நமக்கு 2% கேஷ் டிஸ்கவுண்ட். அப்ப எப்படி போடுறது அப்படின்னா, ஈக்குவல் டு 2040ங்கிறது 98 2 கூட்டினா எவ்வளவு? 100. சோ 2040ங்கிறது 100க்கு சமம். இன்டூ டிஸ்கவுண்ட் எவ்வளவு? 2. 40 ரூபாய் இன்டூ 41 ரூபான்னு வச்சுக்கோ. என்ன பண்ணணும்? 2040 அப்படிங்கிறது 100க்கு சமம். அப்ப டிஸ்கவுண்ட் 2 எவ்வளவு? 40 ரூபாய் 80 பைசா, 41 ரூபான்னு வச்சுக்கோ. அப்ப பேலன்ஸ் எவ்வளவு? 2040. அதுல 41 போயிடுச்சுன்னா இதுதான் நம்ம பெய்டு பண்ணின அமௌண்ட். இது நம்ம பெய்டு பண்ணின அமௌண்ட், இது நம்ம டிஸ்கவுண்டா நம்ம ரிசீவ் பண்ண அமௌண்ட். சோ 2040 ரூபாய் அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு. இந்த பேமெண்ட் என்ட்ரி போட்டா பேலன்ஸ் 3060 அவன் லெட்ஜர்ல இருக்கணும். பேமெண்ட் என்ட்ரி எப்படி போறது? அக்கவுண்டிங் வவுச்சர் வி பேமெண்ட் சார்ஜ் எஃப்ஐ. ஓகேவா? எஃப்ஐ இதுல பாத்தீங்கன்னா பேமெண்ட் என்ட்ரி. பேமெண்ட் என்ட்ரி பாத்தீங்கன்னா எப்படி பேமெண்ட் பண்றோம்? கேஷா பேமெண்ட் பண்றோம். மேல கேஷ் செலக்ட் பண்ணிக்கோ. ஓகேவா? கேஷ் செலக்ட் பண்ணிக்கோ. யாருக்கு பேமெண்ட் பண்றோம்? கண்ணா பிரதர்ஸ். எவ்வளவு பேமெண்ட் பண்றோம்? 2040 ஃபுல் அமௌண்ட் போட்டுறணும். அப்பதான் 3060 பாக்கி காட்டும். இங்க 5100ல 2040 போட்ட அப்படின்னா எகைன்ஸ்ட் இந்த பில்ல கழிச்சுட்டேன்னா பேலன்ஸ் 3060. ஆனா 3040 நம்ம கொடுக்குறோமானா இல்ல. நம்ம என்ன பண்றோம்? டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு பாத்தீங்கன்னா நமக்கு அண்டர் இன்டைரக்ட் இன்கம். இது 2040ல நம்ம குறைக்கணும். மைனஸ் போட்டு 41 ரூபாய் போடணும். இந்த அமௌண்ட் தான் நம்ம கொடுக்குற அமௌண்ட். இப்ப என்ட்ரு கொடுத்துட்டு கண்ணா பிரதர்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா இந்த அமௌண்ட் நிக்கும். டிஸ்பிளே அக்கவுண்ட்ஸ் புக் லெட்ஜர் கண்ணா பிரதர்ஸ். இப்ப பாத்தீங்கன்னா கண்ணா பிரதர்ஸ்ல 3660 தரணும். ஆட்டோமேட்டிக்கா 3660 நின்னுடுச்சு. இந்த மாதிரி இருக்கணும். இத ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு ஒர்க் பண்ணி அனுப்புங்க. இது தனியா லெட்ஜர் பார்க்க என்ன பண்ணணும்? டிஸ்பிளே அக்கவுண்ட்ஸ் புக் ஏ, லெட்ஜர் எல், அதுல கண்ணா பிரதர்ஸ், என்டர் ஆல்ட் F2 போட்டு பீரியட் 1/4 to 31/3/25 இப்படி பார்க்கணும். புரியுதா இந்த என்ட்ரி? உண்மையிலே இது கொஞ்சம் கஷ்டமான என்ட்ரி தான். புரியுதுன்னா ஒரு தம்ப் இம்ப்ரெஷன் போடுங்க. இந்த அடுத்த என்ட்ரி போலாம். புரியுதா? அடுத்தது பாருங்க.
received a draft received a draft from Ram in full settlement and deposited into bank. ஆக்சுவலா ரிசீவ்ட் a draft டிடி வந்திருக்கு யாருகிட்ட இருந்து ராம் எவ்வளவு தரணும் 10,000 தரணும் ஆனா இவன் எவ்வளவு கொடுக்குறான் 9,750 பேலன்ஸ் நம்ம என்ன வச்சுக்க நீன்னு கொடுத்துட்டோம் டிஸ்கவுண்ட் வச்சுக்க நீ சோ என்டையர் 10,000 முதல்ல போட்டுறணும் ரிசீவ்டு டிராஃப்ட் அப்படின்னா ரெசிப்ட் என்ட்ரி அக்கௌண்டிங் வவுச்சர் தி ரெசிப்ட் F6 இங்க பேங்கை செலக்ட் பண்ணிக்க ராம் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணி என்டையர் அமௌண்ட் 10,000 அவன் கொடுத்துட்டான் ஆனா 10,000 கொடுத்தானா கொடுக்கல அதுல என்ன பண்றான் டிஸ்கவுண்ட் அலவுடு என்ன இருக்கு டிஸ்கவுண்ட் அலவுடுங்கிறது நாம கொடுக்குறோம் அதனால நமக்கு எக்ஸ்பென்ஸ் அதை வந்து என்ன பண்ணணும் குறைக்கணும் 250 ரூபா எவ்வளவு இருக்கு 250 டிஸ்கவுண்ட் சோ என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்க இப்ப போய் ராம் அக்கௌண்ட போய் பாருங்க கேபி ஆஃப் டாலி டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் புக் லெட்ஜர் ராம் அக்கௌண்ட் ஆல்ட் F2 எஸ்கேப் என்டர் ஏற்கனவே 10,000 தரணும் 10,000 அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு எப்படின்னா 9,750 பேங்க்ல வந்திருக்கு 250 டிஸ்கவுண்ட் பேங்க்ல போய் பாத்தீங்கன்னா 9,750 தான் காட்டும் 10,000 காட்டாது பேங்க் லெட்ஜர்ல போய் பாருங்க டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் கேஷ் புக் அதுல போயிட்டு பேங்க் லெட்ஜர்ல போய் பாருங்க 9,750 தான் நிக்கும் 10,000 நிக்காது அடுத்த என்ட்ரி பாருங்க purchased goods from Suresh of the list price 8,000 at 20% trade discount and paid by him check அவருக்கு நம்ம என்ன பண்றோம் செக்கா பேமெண்ட் பண்றோம் சுரேஷ் கிட்ட இருந்து நம்ம வாங்குறோம் செக்கா பேமெண்ட் பண்றோம் இமிடியேட்டா பேங்க்ல பெய்டு பண்றோம் அதனால டைரக்டா பேங்க்னே போட்டுரும் 8,000ல 20% ட்ரேட் டிஸ்கவுண்ட் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் வேல்யூ எவ்வளவுனா 8,000 அதுல ட்ரேட் டிஸ்கவுண்ட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 20% எவ்வளவு 20% எவ்வளவு 8,000ல 20% அப்ப 8,000ல 1,600 போச்சுன்னா 6,400 ரூபாய் 6,400 ரூபாய் பேங்க் அக்கௌண்டிங் வவுச்சர் தி பர்ச்சேஸ் ஷார்ட்கட் F9 இன்வாய்ஸ் நம்பர் இங்க வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டி பேர் இல்ல பேங்க் ஏன்னா காசு கொடுத்து உடனே வாங்குறோம் கண்ட்ரோல் ஏ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் என்டர் எவ்வளவு அமௌண்ட் 6,400 செக் நம்பர் 1 பேமெண்ட் பண்ணியாச்சு ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க ஏப்ரல் 8ல sold goods and received a check and deposited into bank 25,000 goods சேல்ஸ் பண்ணி 25,000 பேங்க்ல வந்தாச்சு சேல்ஸ் அக்கௌண்ட் இது வந்து சேல்ஸ் ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும் நல்லா கேஷ்ல சேல்ஸ் பண்ணி பேங்க்ல அந்த காசை டெபாசிட் பண்றோம் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க கேஷ்ல சேல்ஸ் பண்ணா கேஷ் சேல்ஸ்னு போட்டுட்டு டெபாசிட்டுக்கு தனியா இன்னொரு நாள் போடணும் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு பூரா நான் சேல்ஸ் பண்ணிருக்கேன் கேஷ் சேல்ஸ் ஒரு 1,00,000 ரூபாய் சேல்ஸ் பண்ணிருக்கேன் நாளைக்கு எனக்கு 2 ஆப்ஷன் இந்த 1,00,000 அப்படியே கொண்டு போய் டெபாசிட் பண்ணலாம் அல்லது 1,00,000 ஒரு 10,000 எடுத்து வச்சுட்டு 90,000 பண்ணலாம் அல்லது 50,000 பண்ணலாம் கம்மி பண்ண முடியும் அதே அமௌண்ட் தான் பண்ணணுங்கிறது இதுவே நான் செக்குக்கு நான் சேல்ஸ் பண்ணிருக்கேன் பேங்க் நரேஷ் கிட்ட இருந்து 1,00,000 ரூபாய் செக்கை வாங்கிட்டு நான் சேல்ஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோ டைரக்டா என்ன பண்ணலாம் கேஷ் போட வேண்டாம் நரேஷ் டைரக்டா என்ன பண்ணலாம் பேங்க்லயும் போட்டுடலாம் அதை நான் இப்ப கேஷுக்கு போட்ட மாதிரி கேஷ் சேல்ஸ் ஒரு என்ட்ரி கான்ட்ரா ஒரு என்ட்ரி அது கேஷ் சேல்ஸுக்கு தான் செக்குக்கு வந்து அப்படி போட தேவையில்லை டைரக்டாவே நம்ம போட்டுடலாம் ஓகேவா ஒன் டைம்னா டைரக்டா போட்டுடலாம் ஏன்னா செக்கை வந்து அதுல கொஞ்சோண்டு கீழ்ச்சின்னு முக்காவாசியை டெபாசிட் பண்ண மாட்டோம் முழுசா தான் டெபாசிட் பண்ணும் அதனால ஸ்ட்ரைட்டாவே இந்த கேஸ்ல நம்ம பணம் கொடுத்ததுனால அவன் பேர் தேவையில்லை சோ இன்வாய்ஸ் நம்பர் ஏதாவது ஒன்று போடுங்க இங்க பஞ்சாப் நேஷனல் பேங்கை செலக்ட் பண்ணிக்கோ கண்ட்ரோல் ஏ சேல்ஸா பர்ச்சேஸா முதல்ல அதை பாரு சோல்டு குட்ஸ் அப்ப சேல்ஸுக்கு ஷார்ட்கட் F8 சோல்டு குட்ஸ் சேல்ஸுக்கு ஷார்ட்கட் F8
ஆல்ட் சி போயிட்டு சேல்ஸ் அண்டர் சேல்ஸ் அக்கௌண்ட், சேல்ஸ் அண்டர் சேல்ஸ் அக்கௌண்ட். இன்வென்டரி வேல்யூஸ் ஆர் அஃபெக்டட், எஸ் தான் போட்டாலும் பிரச்சனை இல்லை. எவ்வளவுக்கு சேல்ஸ் பண்றோம்? சோல்டு குட்ஸ் அண்ட் ரிசீவ்டு செக் 25,000. ட்ரேட் டிஸ்கவுண்ட்லாம் ஒன்றும் இல்லை. 25,000 அவ்வளவுதான். அடுத்தது பாருங்க, சோகன் டெபாசிட்டட் இன் அவர் பேங்க் 4,000. இப்ப நான் சென்னையில இருக்கேன், சோகன் கும்பகோணத்துல இருக்கான். அவன் என்ன பண்றான், என் அக்கௌண்ட்ல ஒரு 4,000 டெபாசிட் பண்றான். அவன் என் அக்கௌண்ட்ல ஒரு 4,000 டெபாசிட் பண்றான். அதை நான் எப்படி என்ட்ரி பண்றது? என் அக்கௌண்ட்ல டெபாசிட்னா கான்ட்ராக்ட் கிடையாது, அதுவும் ஒரு ரெசிப்ட் தான். ஓகேவா? ஸோ இங்க டேலியில ரெசிப்டுக்கு ஷார்ட்கட் F6, மேல பேங்க், நாம டெபாசிட் பண்ண மாதிரி தான் அது. யார் கொடுத்துருக்கான்னா சோகன். சோகன் இருந்து 12,000 தரணும். இப்போதைக்கு 4,000 கொடுத்துட்டான். எந்த பில்லு? இந்த பில்லுக்கு எகைன்ஸ்ட். அப்ப அந்த பில்லுக்கு அவன் இன்னும் என்ன பண்ணணும்? தர வேண்டியிருக்கு 8,000 தரணும் இன்னும். அடுத்தது பாருங்க, பெய்டு இன்கம் டாக்ஸ். இதுக்கப்புறம் வந்து நம்ம 2ஆம் தேதி போட்டுக்கலாம். பெய்டு இன்கம் டாக்ஸ் பை செக் 5,600 ரூபாய். நான் இன்கம் டாக்ஸ் கட்ட வேண்டியிருக்கு 5,600 ரூபாய். இன்கம் டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அண்டர் கேபிட்டல் அக்கௌண்ட் டிராயிங்ஸ்ல போடணும் இன்கம் டாக்ஸ். பேமெண்ட் F2 போட்டு டேட் மாத்தி இனிமே பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஆல்ட் சி இன்கம் டாக்ஸ் அப்படின்னு போட்டு, இல்ல டிராயிங்ஸ் அக்கௌண்ட் போட்டுக்கோ. டிராயிங்ஸ் அக்கௌண்ட், டிராயிங்ஸ் கம்ஸ் அண்டர் கேபிட்டல் அக்கௌண்ட். எவ்வளவு? 5,600. டிராயிங்ஸ். அடுத்தது பாருங்க, ரிசீவ்டு a check from சோகன் and sent to bank. 7,800 ரூபாய்க்கு செக் கொடுத்துருக்கான். அவனுக்கு நாம 200 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம். இப்ப சோகன் எவ்வளவு கொடுக்கணும்னு பாருங்க. டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் புக் லெட்ஜர். சோகன் வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல்ல 12,000 தரணும். 4,000 கேஷ் டெபாசிட் நம்ம அக்கௌண்ட்ல பண்ணிட்டான். இப்ப இந்த 8,000 தரணும். இந்த 8,000மே செட்டில் ஆகுது. எப்படி? 7,800 ரூபாய்க்கு செக் கொடுக்குறான், 200 ரூபாய் டிஸ்கவுண்ட். ஓகேவா? இங்க என்ன பண்ணணும்? கேட்வே ஆஃப் டாலி அக்கௌண்டிங் வவுச்சர் வி. இது வந்து ரெசிப்ட் ஷார்ட்கட் F6. செக் வாங்கி எங்க போடுறோம்? பேங்க்ல. என்ன பண்றோம்? சோகன் அக்கௌண்ட். சோகன் அக்கௌண்ட் என்ன பண்றோம்? 7,800 செக். சாரி, டோட்டல் அமௌண்ட் 8,000 தரணும். அந்த 8,000 போட்டுட்டு செட்டில் பண்ணியாச்சு. இப்ப சோகன் அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா 0 தான் தரணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் அலௌடு ஏற்கனவே இருக்கு, லெட்ஜர் கிரியேட் பண்ண வேண்டாம். நாம டிஸ்கவுண்ட் அலௌடு பண்றோம். எவ்வளவு தரோம்? 200 ரூபாய். அப்ப செக் வேல்யூ 7,800 வந்தாச்சு. செக் நம்பர் ஏதாவது ஒன்று போட்டு என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுது. அடுத்தது வித்ட்ரான் ஃபார் ஆபீஸ் யூஸ் 2,000. இது வந்து கான்ட்ரா. ஆபீஸ் யூஸ்க்கு 2,000, பர்சனல் யூஸ்க்கு 4,000. முதல்ல உள்ளது கான்ட்ரா. ரெண்டாவது உள்ளது வந்து பாத்தீங்க அப்படின்னா வித்ட்ரா ஃபார் பர்சனல் யூஸ் அப்படிங்கிறது பேமெண்ட் டிராயிங்ஸ். ஸோ ஆபீஸ் யூஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ரா F4, மேல கேஷ், கீழே பேங்க் 2,000. இது வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ரா வித்ட்ரான். உங்களுடைய புரிஞ்சலுக்காக இத வித்ட்ரான் அப்படின்னு. அடுத்தது வந்து பர்சனல் யூஸ்க்கு 4,000 பேமெண்ட். இது F5ல போயிட்டு பேங்க் டிராயிங்ஸ் 4,000 ரூபாய். என்ட்ரு. அடுத்தது பாருங்க, sent a check to X in full settlement office account 4,900. ஆக்சுவலா எக்ஸுக்கு நாம 5,000 ரூபாய் தரணும். 4,900 ரூபாய்க்கு நம்ம செக் கொடுத்துட்டோம். அவன் நமக்கு 100 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கான். ஸோ அவன் அக்கௌண்ட் செட்டில் ஆயிடுச்சு. இது எதுல போடணும்? இது டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் பேமெண்ட். பேமெண்ட்ல பேங்கை செலக்ட் பண்ணிக்கோ, எக்ஸை செலக்ட் பண்ணுங்க. எக்ஸுக்கு எவ்வளவு தரணும்? 5,000 தரணும். 5,000 எகைன்ஸ்ட் அந்த பில் சரியா போயிடுச்சு. இங்க வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு நாம 4,900 தான் கொடுத்துருக்கோம். ஸோ 100 ரூபாய் கம்மி பண்ணிக்கோ.
என்டர் கொடுத்து செக் ஆஃப் ஷோகன் ரிட்டர்ன்டு பை த பேங்க் டிசானர். ஐயோ, நம்ம ஷோகன் ஒரு செக் வாங்கினோம் பாத்தியா, வாங்கும் போது என்ன போட்டோம், ரெசிப்ட் என்ட்ரி போட்டோம். இப்ப அது செக் பவுன்ஸ் ஆயிடுச்சு, அப்ப அது ரிட்டர்ன் என்ட்ரி போடணும். ஷோகன் என்ட்ரி பாருங்க, டிஸ்பிளே அக்கவுண்ட்ஸ் புக் லெட்ஜர் ஷோகன். இந்த 8000 போடும்போது என்ன பண்ணிருக்கோம், ஷோகன் அக்கௌண்ட்ல 8000 போட்டு டிஸ்கவுண்ட் 200 போயிட்டு செக்கா எவ்வளவு வந்திருக்கு, 7800. ரிட்டர்ன் என்ட்ரி அப்படியே உள்டா பேமெண்ட் என்ட்ரி போடணும். அதே 8000 அவன் கணக்குல வரணும். எப்படி, அக்கௌண்டிங் வவுச்சர் வி பேமெண்ட் என்ட்ரி பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஷோகன் அக்கௌண்ட். ஷோகன் அக்கௌண்ட்ல எவ்வளவு ஏறணும், 8000 ஏறணும். எதுக்காக, இங்க நியூ ரெஃபரன்ஸ்ல செக் பவுன்ஸ் அப்படின்னு போட்டுக்கோ. செக் பவுன்ஸ்க்காக என்னைக்கு பவுன்ஸ் ஆயிருக்கு, 2ஆம் தேதி வச்சுக்கோ, 23/4/24 போல 8000. ஓகேவா, ஷோகன் அக்கௌண்ட் 8000. பேங்க்ல உனக்கு டேலி ஆகாது, அதனால என்ன பண்ணும், ஷோகன் அக்கௌண்ட் 8000 அப்படியே போட்டுருவோமா, போட்டா அவன் அக்கௌண்ட் வந்துடும். ஆமா, என்டையர் அமௌண்ட் அப்படியே போட்டுருக்கேன். ஆனா பேங்க்ல 8000 7800 தானே வருது. ஷோகன் அக்கௌண்ட் 7800. முதல்ல இதுக்கு ஒரு ஜேவி போடுங்க. முதல்ல பேமெண்ட் என்ட்ரி, செக் பவுன்ஸ் ஆயிடுச்சு. அடுத்தது நாம கொடுத்த டிஸ்கவுண்ட ரிவர்ஸ் பண்ணணும். டிஸ்பிளே அக்கவுண்ட்ஸ் லெட்ஜர் போங்க, ஷோகன் அக்கௌண்ட் போங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 7800 ரூபாய் செக்கா கொடுத்தா அந்த செக் வந்தாச்சு. ஸோ பேங்க்ல 7878, இன்னும் 200 ரூபாய் நமக்கு தரணும். நம்ம என்ன பண்ணிருக்கோம், டிஸ்கவுண்ட் அலௌடு இதை நம்ம குறைச்சிருக்கோம். ரெசிப்ட்ல இது எக்ஸ்பென்ஸா காட்டியிருக்கோம், டெபிட் பண்ணிருக்கோம். இப்ப இதை நம்ம கிரெடிட் பண்ணணும். அதாவது டிஸ்கவுண்ட் அலௌட கிரெடிட் பண்ணணும். டிஸ்கவுண்ட் அலௌட கிரெடிட் பண்ணணும், ஷோகன் அக்கௌண்ட டெபிட் பண்ணணும். டிஸ்கவுண்ட் அலௌடு 200, கிரெடிட் பாத்தீங்கன்னா ஷோகன் அக்கௌண்ட், சாரி ஷோகன் அக்கௌண்ட டெபிட் பண்ணணும். ஆமா, டிஸ்கவுண்ட் அலௌடுங்கிறது, ஆமா ஷோகன் அக்கௌண்ட டெபிட் பண்ணணும் 200 ரூபாய். இங்க பாத்தீங்கன்னா நியூ ரெஃபரன்ஸ் ஒண்ணுன்னு போட்டு கிரெடிட் பாத்தீங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட் அலௌடு. ஸோ அந்த அமௌண்ட் அட்ஜஸ்ட் ஆயிடும். இந்த டிஸ்கவுண்ட் அலௌடு லெட்ஜரை போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 2 லெட்ஜரையும் பார்க்கணும். டிஸ்பிளே அக்கவுண்ட்ஸ் லெட்ஜர் டிஸ்கவுண்ட் அலௌடு. டிஸ்கவுண்ட் அலௌடுல இந்த 200க்கு இந்த 200 நாக் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ 250 நெட் எஃபெக்ட். அதே மாதிரி ஷோகன் லெட்ஜர் பாருங்க, ஷோகன் லெட்ஜர்ல 8000 ஏற்கனவே இருந்த மாதிரி வந்தாச்சு. ஓகேவா, இந்த செக் பவுன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே ஸ்டேஜ் வந்தாச்சு. ஸோ இதை எப்படி என்ட்ரி பண்ணணும் அப்படின்னா, போடும்போது நீங்க ரெசிப்ட்ல எப்படி போடுறீங்க, அதுல ரிட்டர்ன் வரும்போது பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல 7800 ஒரு பேமெண்ட் என்ட்ரி போட்டு அதை முதல்ல க்ளோஸ் பண்ணிக்கோ. க்ளோஸ் பண்ணிட்டு இது தனியா ஒரு ஜேபியா போட்டீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகும். அப்பதான் பேங்க்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 7800க்கு 7800 காட்டும். இங்க 78 வந்தது, 78 போயிடுச்சு இப்படி காட்டும். இல்லைன்னா உங்களுக்கு அமௌண்ட் கான்ட்ரால தப்பா காட்டும். நல்ல எக்ஸலண்ட் ஜேவி, இதெல்லாம் உண்மையிலேயே எக்ஸலண்ட் ஜேவி. அதனாலதான் நான் இதை பொறுக்கி போட்டு உங்களுக்கு நான் போடுறேன். தயவு செஞ்சு இதை நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்தது பாருங்க, தினேஷ் வாஸ் டிக்ளேர்டு இன்சால்வென்ட் அண்ட் a payment of rupees 6 பைஸ் இருக்கு. 6 பைஸ் கிடையாது, 60 பைஸ், 60 பைசா. 60 பைசான்னு மாத்திக்கோ. ஏன் 60 பைசான்னு மாத்திக்கிறேன் அப்படின்னா, அவன் தர வேண்டியது எவ்வளவுன்னு பாருங்க. தினேஷ் தர வேண்டிய காசு எவ்வளவு இருக்குன்னு. தினேஷ் 14,000 தரணும், அதுல 60 பைசா, 1 ரூபாய்க்கு 60 பைசா தரான். அப்ப 14,000க்கு எவ்வளவுன்னா 60% எவ்வளவுன்னு பாருங்க.
14,000க்கு எவ்வளவு பர்சன்டேஜ்? 14,000 14,000க்கு எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னு பாருங்க. 60%. டிஸ்கவுண்ட் 40% வச்சுக்கோ. தரல, அவன் தராத அமௌண்ட் 40%. எவ்வளவு தரல? பெய்டு அமௌண்ட் எவ்வளவு? 60%. சோ 8,400 கொடுத்துட்டான், 5,200 கொடுக்கல. இந்த 5,600 பேட் டெப்ட். எப்படி போடுறது? அக்கௌண்டிங் வவுச்சர் தி ரசீப்ட் F6. கேஷா கொடுத்துருக்கானா செக்கா கொடுத்துருக்கானா பாருங்க. கேஷா கொடுத்துருக்கான். சோ கேஷ் தினேஷ் என்டையர் அமௌண்ட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. ஆனா அவன் என்ன பண்ணிருக்கான்? பேட் டெப்ட்ஸ் இருக்கு. இதுல பேட் டெப்ட்ஸா டிஸ்கவுண்டா? பேட் டெப்ட்ஸ் சொல்றான். வரா கடன் பேட் டெப்ட்ஸ். பேட் டெப்ட்ஸ் வந்து அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். எவ்வளவு பேட் டெப்ட்ஸ்? 5,600. மைனஸ்ல 5,600 போட்டீங்க அப்படின்னா இது வந்துடும். பேங்க் அலௌடு இன்ட்ரெஸ்ட் 350 ரூபாய். ரசிப்ட் பேங்க்ல பணம் வந்திருக்கு. ரசிப்ட் பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஆல்ட் சி போயிட்டு இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு அண்டர் இன்டைரக்ட் இன்கம் 350 ரூபாய். ரெண்ட் பெய்டு பை செக் 1,500. பேமெண்ட்டுக்கு ஷார்ட்கட் எஃப்ஐ. பேங்க் மூலியமா பேமெண்ட் ஆல்ட் சி போயிட்டு ரெண்ட் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் நாட் இன்கம். இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் 1,500. paid for traveling expenses by check. paid for traveling expenses by check. பேங்க் மூலியமா கொடுக்குறான், அதுக்கு ஒரு என்ட்ரி. பேங்க் ஆல்ட் சி போயிட்டு டிராவலிங் எக்ஸ்பென்சஸ் 500 போட்டுட்டு பாருங்க. இப்ப நீங்க ரிப்போர்ட் எல்லாம் பார்க்கணும். வியூ ரிப்போர்ட்ஸ் எப்படி பார்க்கணும்? கேட்வே ஆஃப் டாலில பேலன்ஸ் ஷீட் டீடைலா பார்க்க ஆல்ட் F1. அடுத்தது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் ஆல்ட் F1 டீடைலா பாருங்க. நெட் ப்ராஃபிட் 6,141. பேங்க் புக் லெட்ஜர்லாம் பாருங்க. ஸ்டாக் சம்மரி இல்ல இந்த இடத்துல. ரேஷியோ அனாலிசிஸ் பாருங்க. ரேஷியோ அனாலிசிஸ் கரண்ட் ரேஷியோ, குயிக் ரேஷியோ, கிராஸ் ப்ராஃபிட், நெட் ப்ராஃபிட், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், ரிசீவபிள் டர்ன் ஓவர், ரிசீவபிள், ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். டேஷ்போர்டு ஒன்று இருக்கு. நெட் ப்ராஃபிட் ட்ரெண்ட், பர்ச்சேஸ் ட்ரெண்ட், ட்ரேடிங், கேஷ் இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோ, பேங்க், இன்வென்டரி டீடைல், சேல்ஸ் ட்ரெண்ட், அசெட் லைபிலிட்டி, டாப் குரூப் லெட்ஜர். டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ல போயிட்டு லெட்ஜர் பார்க்கணும்னா அக்கவுண்ட்ஸ் புக் லெட்ஜர். யாருடைய லெட்ஜர் பார்க்கணும்? யாருடைய லெட்ஜர் வேணாலும் பார்க்கலாம். கண்ணா பிரதர்ஸ் பார்க்கணும், தினேஷ் பார்க்கணும். கடைசியா பிஆர்எஸ் ஓட முடிச்சிருங்க. எப்ப பண்ணாலும் இனிமே பிஆர்எஸ். கேட்வே ஆஃப் டாலி பேங்கிங், அதுல பேங்கிங் ஆக்டிவிட்டி அவைலபிள் ஒன்லி புக்ஸ் சொல்லிட்டு 17 இருக்கு. பேங்க்ல என்ட்ரி ஆகல, என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்துட்டா இங்க பேங்க்ல இல்லன்னு வரும். நீங்க என்ன பண்ணலாம்? மேனுவல் ரெகன்சிலேஷன். மேனுவல் ரெகன்சிலேஷன் கொடுத்தீங்கன்னா இந்த டெபாசிட்லாம் என்னைக்கு பாஸ் ஆயிருக்கு, வித்ட்ராலாம் என்னைக்கு பாஸ் ஆயிருக்கு, பேங்க் ஸ்டேட்மெண்ட் பார்த்து இங்க பேங்க் என்ட்ரி பண்ணணும். இந்த மாதிரி பேங்க் டேட்டா நீங்க என்ட்ரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க பேங்க் பேலன்ஸ் வரும். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா பேங்க்ல வந்து நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ் போட்டுருக்கோம், அதான் இருக்கு. பட் கம்பெனி புக்ல பார்த்தா 21,200 இருக்கு. எப்படா இருக்கு? இந்த செக் எல்லாம் டெபாசிட் ஆயிடுச்சு அல்லது கலெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்கணும். 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 2, 1, 2, 2 என்னைக்கு பாஸ் ஆயிருக்கோ அந்த டேட்டா போடுறேன். இது எஜுகேஷன் வெர்ஷன், அதனால நான் போடுறேன். இப்ப பாத்தீங்கன்னா பேலன்ஸ் ஆஸ் பர் கம்பெனி புக்ஸ் எக்ஸ்பெக்டட் பேங்க் பேலன்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. என்டர் கொடுங்க. பாத்தீங்கன்னா
பேங்கிங் ஆக்டிவிட்டிஸ் அவைலபிள் ஒன்லி புக்ஸ் இல்ல, எல்லாமே பேக்ல இருக்கு. எக்ஸ்பெக்டட் பேங்க் பேலன்ஸ் 21,000. ஓகேவா? இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் படிச்சு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, இது பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சேனலை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பை. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாலி சீனிவாசன். தேங்க்யூ. பை.